பண்ணிக்குவோம். மறுபடியும் ஒரு சின்ன வீடியோ, இது பெருசா கிடையாது. இப்போ என்னன்னாக்கா நம்ம கைகொடுப்பா ட்ரஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு யார் பண்ணி கொடுத்தாங்கனாக்கா, நம்ம குரூப்ல இருக்கிற ஈஸ்வரி மேடம் அவங்க மூலியமா இப்போ நம்ம எம்எல்ஏ கிட்ட போய் அவங்க சொல்லி எம்எல்ஏ அவங்க மூலியமா நமக்கு வந்து இந்த கைகொடுப்பா ட்ரஸ்ட் வந்து ஃப்ரீயா நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கைகொடுப்பா ட்ரஸ்ட் வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. ஆடிட்டிங் பண்ண போகிறோம். எல்லாம் ப்ராப்பராக வந்து இது உருவாகிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம குரூப்பில் இருக்கிற சில உறுப்பினர்கள், தீவிரமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நான் வந்து பர் டே எவ்ரிடே அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு சில உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து விடுறதும் கிடையாது, தூங்குறதும் கிடையாது. என்ன செய்கிற அப்படின்னு என்னை வந்து பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து இதில் நிறைய தீவிர கொடையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னை வந்து என்ன செய்யலாம், ஏது செய்கிற என்னை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. என்னை விடுறதே கிடையாது. ஸோ அதனால் அதை வந்து சொல்கிறதுனால வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இந்த ட்ரஸ்ட் வந்து வேகமாக போயிட்டுருக்கு. நம்ம இந்த நமக்கு சங்கத்தை வந்து ஃப்ரீயாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்த நம்ம தொகுதி எம்எல்ஏ அண்ணன் சிவராஜன் அவர்களுக்கு வந்து என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த 2024ஆம் ஆண்டு இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல ஒரு வருடமாக அமையும். அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அனைத்து குடும்பங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடவுள் அவர்கள் அனைவருக்கும் கடவுள் கண்டிப்பாக நல்ல வழி காட்டுவார். ஏன்னா நம்ம செய்கிற தர்மம்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் தலை காக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நம்ம குரூப்பில் வந்து வெட்டிங் டே, பர்த்டே, அப்புறம் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், சின்ன சின்ன விசேஷம், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதில் வந்து உடனே வந்து என்னை தொடர்பு கொண்டு அதுக்கு வந்து அந்த கல்யாண நாளாக, அந்த பிறந்த நாளாக, இதுக்கு வந்து உடனே வந்து நினைவு நாள், இந்த மாதிரி எத்தனையோ ஃபங்க்ஷன் இருக்குது. உடனே அதில் இருக்க உறுப்பினர்கள் வந்து உடனே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வாரம் வந்து என்னோட சாப்பாடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டோனர்ஸ் பணம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் எந்த சுப காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் சார்பாக வந்து நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அவங்க பேரை சொல்லி அன்னைக்கு அந்த வாரம் அன்னதானம் நம்ம போடுவோம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு எங்கெங்க வந்து கல்யாண ஃபங்க்ஷன் முடிஞ்சு மீதி சாப்பாடு இருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக என்னை கூப்பிடலாம். நம்ம அதுவும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல சாப்பாடு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ எங்கே சாப்பாடு மிச்சம் இருந்தாலும் நீங்கள் கூப்பிடலாம். நம்ம நம்பரை கைகொடுப்பா ட்ரஸ்ட் நம்பர் கொடுக்கலாம். அதே போல் அதை பற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கால் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து எங்கெங்கே சாப்பாடு மிச்சம் இருக்குன்னு சொல்லி வருதோ கூப்பிட்றாங்களோ நம்ம போய் பேக் பண்ணி அதை கொண்டு இல்லாதவங்க கொண்டு கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த சேவையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது யாராவது கேட்டாலும் சொல்லுங்கள். அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் யாராவது உங்களை கேட்டாங்கன்னாக்கா தாராளமாக நீங்கள் நம்பர் கொடுக்கலாம். அவங்களுக்குலாம் நம்ம ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. மாற்றுத்திறனாளி சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னாக்கா அவங்க யாராவது என் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். கைகொடுப்பா ஸ்டாஃபாக ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். அந்த ஃப்ரீயாக பண்ணுறதுனா அது நீங்கள் தான் கைகொடுப்பா ட்ரஸ்ட் உறுப்பினர் டோனர்ஸ் உங்களால் தான் வந்து அது பண்ண முடியுது. ஸோ உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2024 அடியெடுத்து வைக்கும் இந்த கைகொடுப்பா ட்ரஸ்ட் மேன்மேலும் வளர்வதற்கு உங்கள் ஆதரவும், உங்கள் ஆசையும், உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை என்று சொல்லி இந்த 2023ஆம் புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேட்டியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.